ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ஆர்ட் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். பெரம்பலூரில் எம்எஸ் காம்ப்ளெக்ஸுக்கு பின்னாடி இருந்துச்சு. இதோட இன்னையோட முடியுது. இன்றைக்கி வாங்க நம்ம போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம். உள்ளார போயிடலாம். நான் வெளியில இருந்தே பார்த்தேன். அது செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல்ஸ். என் பாப்பாவுக்கு அது பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்கள வரைஞ்சி கேட்டாங்க, ஆனால் டைம் இல்லைங்கிறதுனால வரைஞ்சி தரல. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒன்று மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்கங்க, செம்மையாக இருக்குது. கீழே இருக்கிறது மட்டும் சாமி ஃபோட்டோ, அது அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பெயிண்டிங்க. வியக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இசைஞானி இளையராஜா ஃபோட்டோஸ், நிறைய மோனாலிசா ஃபோட்டோ, இசைஞானி இளையராஜா ஃபோட்டோவே 5 இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாப்பா அழுகுற மாதிரி ஃபோட்டோ, அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. மோனாலிசா ட்ராயிங்லாம் அப்படியே இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு சாமி ஃபோட்டோ இருந்துச்சு. அதை பற்றி சொல்கிறதுக்கே வார்த்தையே இல்லைங்க. கண்ணையே அப்படியே வியக்கிற அளவுக்கு வரைஞ்சிருக்காங்க. பெயிண்டிங், ஸ்கெட்ச் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருந்துச்சு. கிருஷ்ணா ஃபோட்டோ, இது உட் ஒர்க்ஸு. இது அவங்களே ஆள் வச்சு செஞ்சு தராங்களாம். இது பாருங்கள், ஜீப்பு, கேண்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஜீப்பு சூப்பராக இருக்குது. அது மாதிரி நிறையா ஊஞ்சல் ஆடுற மாதிரிலாம் ஹார்ட்டின் ஷேப்பில் வச்சுருக்காங்க. அங்கே கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்குது, தெரியுதா? அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ பார்க்க ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுவும் பெயிண்டிங் தான். ஃபுல்லாக டிரான்ஸ்பரன்ட் ஷீட் போட்டு வச்சுருக்கோங்க, ஃப்ரேம் போட்டு. பாருங்களேன், அந்த பாப்பா தூணில் ஏறுற மாதிரி எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. அந்த பாட்டி தாங்க செம்மையாக இருந்துச்சுங்க, வேறு லெவல். பக்கத்துலேயே அந்த சாமி தூக்கிட்டு போவாங்கள்ல, அந்த கூட்டத்தில் இருக்க மாதிரியே வரைஞ்சிருந்தது. கீழே நந்தி, அந்த நந்திலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு விஷயத்தையும் மைன்யூட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், மாடு, அது மேடு மேலே பாருங்களேன் காக்காலாம் உட்காந்துருக்கு. அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது ஆறுன்னு சொல்கிறத விட குளம். இது சாமி. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு பாப்பா சிப்பி பொறுக்கிட்டு இருக்கு. அந்த தாத்தா தாங்க செம்மையாக இருந்துச்சு, நடந்து போகிறாரு பாருங்க. கதகளி ஃபோட்டோ, அப்புறம் ஒரு கோயில் பாலடைஞ்சு இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த மேலே அந்த தாத்தாவை பாருங்களேன், வேறு லெவல் மக்களே. இந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்களேன், இந்த ஃபோட்டோ அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க. என்னாலேயே நம்ப முடியல. அந்த தண்ணி வரைக்கும் அவ்வளோ ரியலாக இருந்துச்சு. விநாயகர், இது எந்த சாமின்னு தெரியல எனக்கு. பக்கத்தில் ஒரு விநாயகர் இருக்குது குட்டியாக. இது ஒரு நேச்சுரல் சீனரி. இதுவும் ஒரு ஊர்வலம். இங்கே ஸ்கெட்ச் ஆர்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களோட குரூப் மெம்பர்ஸ், அப்புறம் ஒரு சில பேர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்குது எல்லாமே, பயங்கரமாக. இது த்ரிஷாவும் பொன்னியின் செல்வனில் வர்றது, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஒருத்தர் பேர் தெரியும், இன்னொருத்தர் பேர் தெரியாது. மேலே ஒரு சாமி ஃபோட்டோ. இங்கே ஒரு நந்தி ஃபோட்டோ, காக்காலாம் வந்திருக்கு. இது யார் ஃபோட்டோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்க. பார்க்க பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே இருக்குது. கோயில், அங்கே விநாயகர் இருக்குது. இது யாருன்னே தெரியலங்க. இங்கே ஆடு மேயுது. அங்கே பாருங்கள், அவங்க தள்ளிட்டு போகிறாங்க ரோட்டில். ஆடுங்கள்லாம் மேயுதுங்க, சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் மாடு தான் இருக்குது.
அங்கே பாருங்களேன், இது வந்து செம்மறியாடு. கீழே அந்த பக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ளவர் வேஸ், அந்த கப்பல் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த சைக்கிள் இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இது ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரியே நான் 2 பேர் நடந்து போகிற மாதிரி, மேலே ஒரு ஊர்வலம் வர மாதிரி. இந்த பெரிய ஃபோட்டோவோட ரேட்டை கேட்டதே நான் ஷாக் ஆகிட்டேங்க. நான் இப்போ சொல்ல விரும்பலை. இது வந்து ஒரு கிச்சன் அப்படியே இருக்க மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அகமதத்தில் கிச்சனில் இருக்க ஜாமான், குண்டா, சட்டி எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க குழந்தைய வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலே ஒரு கோயில், பரதநாட்டியம் ஆடுற ஒரு பெயிண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு மான், கொம்பு மான் இருக்குது. இங்கே பிள்ளையார் இருக்குது. ஆனால் அது சிலை மாதிரியே இருக்குது பாருங்கள், அவ்வளோவும் பெயிண்டிங் தான். இங்கே ஒருத்தவங்க வந்து கோயிலுக்கு வெளியில் வந்து நின்று பூ விற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு குதிரை வீரன் வச்சு, குதிரையோடு சேர்ந்து வீரன் இருக்கார், ஒரு வீரர். இது வந்து ஊர்வலம் போகிறது ஒரு பெரிய ட்ராயிங்காக பண்ணி வச்சுருக்காங்க. மேலே வந்து ஒரு கோயில், அது செம்ம ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க, நம்ம நேரில் பார்க்குற மாதிரியே. இந்த சைக்கிளில் வந்து தாத்தா இளநீ ஊற்றிட்டுருக்காரு. மேலே ஒரு சீனரி இருக்குது, அது சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் முருகன் இருக்கார் பாருங்க, அது வேற லெவலுங்க உண்மையாலே. இது வந்து என்னென்னா, கடல் அலை இருக்குல்ல, அதில் வந்து சூரியனோட ஒரு ஃபோட்டோ இருக்க மாதிரி அப்படியே எடுத்திருக்காங்க. வேறு லெவல். எடுத்தது இல்லைங்க, வரைஞ்சிருக்காங்க, மாற்றி சொல்லிட்டேன். அது ஒரு சாமி ஃபோட்டோ. இந்த அணில் அதை பட்டாம்பூச்சிக்கிட்ட எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. இந்த அணில் தான் நான் நேரில் பார்க்கும் போதே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த அம்மா வந்து குளத்துல போய் மாடை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பெயிண்டிங்லாம் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோவும் என்னால் வார்த்தையால் சொல்ல முடியலங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு பெரிய ட்ராயிங் பெயிண்டிங். இது வந்து பென்சில்லே பண்ணது, ஆனால் அந்த காலத்தில் பிளான் போட்ட மாதிரியே இருந்துச்சு. சைடில் பாருங்கள், அந்த இதில் இருக்கும். இது ரெண்டுமே அந்த காலத்தில் கோயிலில் பிளான் போட்ட மாதிரி இருந்துச்சு. மேலே உள்ளது வந்து பேனாவால் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அது பென்சில் மாதிரியே இருக்கல, பேனாவால் பண்ணியிருந்தாங்க. தெளிவாக பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு வீட்டில் வந்து வெளியில் வைக்கிற விளக்கு வைப்பாங்களே, அதுன்னு சொல்லுவாங்க, மாடம்னு சொல்லுவாங்கள்ல, அது ஐயப்பர் சுவாமி. மேலே வேறு ஏதோ சாமி இருக்குது, நந்தி இருக்குது பக்கத்தில். அந்த தூண்லாம் அப்படியே செதுக்கின மாதிரியே செஞ்சுருக்காங்க. அந்த பெயிண்ட்ஸோட கலர் இருக்குது பாருங்களேன், நம்ம கண்ணையே அப்படியே மயக்கிடுதுங்க. இங்கே ஒரு சுவாமி ஊர்வலம் வருது, அதெல்லாம் எவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது என்ன ஃபோட்டோன்னு எனக்கே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. மேலே ஒரு சீனரி இருக்குது. இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து விற்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் அந்த கிளிப்பையும் நான் போடுறேன். அங்கே பாருங்க, அந்த தாத்தா மாடு ஓட்டிகிட்டு வராருங்க, டுப்பு 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 டுப்புன்னு அந்த சவுண்டெல்லாம் வரும் பாருங்க. நந்தி பாப்பா கிட்ட இருக்குது, பாப்பா நந்திக்கிட்ட இருக்கு. காய்கறி, இந்த வீடு இருக்குது பாருங்கள், அந்த வீடும் நம்ம அந்த காலத்துலலாம் நந்தி காதில் போய் சொல்கிற மாதிரியே அந்த 2 பாப்பா சொல்கிறாங்க. இதுதான் கூட வண்டின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் நிறைய இல்லையா, எங்கள் அம்மா தான் அதெல்லாம் சொன்னாங்க எனக்கு. இதுதான் பூம்பு மாடம். அதை பார்த்தாலே எல்லா குழந்தைங்களும் பயந்து வீட்டுக்குள்ளார ஓடிடுவாங்களாம். அதனாலே அதை வச்சு வேடிக்கை காட்டிகிட்டு இருப்பாங்களா, பயமுறுத்துவாங்களாம் அவங்க வீட்டில்.
பேர் வந்து பூம்பு மாடு. இங்கே பாருங்களேன், அவங்க வந்து ஆடை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. பிள்ளையார வந்து அந்த ஒரு பாப்பா வந்து சாமி கும்பிட்டுருக்கு. மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. மறுபடியும் அவங்களே வந்து அந்த காதில் நந்தி காதில் சொல்கிறது அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்களேன், மரத்தில் இலையெல்லாம் அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இலை மாதிரியே தெரியல. தூரத்துலேருந்து பார்த்தா செம்மையாக இருக்குது, அழகாக வேறு லெவல் பெயிண்டிங். என் தாத்தா இளநீ விற்க போயிட்டுருக்காரு. மேலே திராட்சை இருக்குது. இந்த பெயிண்டிங் கொஞ்சம்ல ரொம்பவே மைன்யூட்டாக செஞ்சுருக்காங்க. எல்லா பெயிண்டிங்குமே செம்மையாக இருந்துச்சு. நான் இங்கே போய் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நானும் நல்லா ஓரளவுக்கு வரைவேன். அதை வச்சு நான் அங்கே கிளாஸ் சேரலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அவங்க வந்து சார்கோல் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துகிறாங்க. எம்எஸ் காம்ப்ளெக்ஸில் கிளாஸும் நடக்கும். வீடியோ எண்டில் அந்த அண்ணனோட பேட்டியை வந்து நம்ம போடுறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தவங்க மாட்டில் வந்து பால் கறந்துட்டுருக்காங்க. எங்கள் வீட்லேயும் மாடுலாம் இருக்குது. கோழி மேய்ச்சிட்ருக்காங்க. இங்கே கோழி அப்புறம் தீனி போட்டுட்ருக்காங்க. இந்த பெயிண்டிங் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குல்ல. அந்த தம்பியை பாருங்களேன், ஏதோ பனிஷ்மெண்ட் வாங்கி நிற்கிற மாதிரியே நின்றுட்டுருக்கான். அந்த பாப்பா குடம் தூக்கிட்டு இருக்கு. அவங்க வேலை செஞ்சு போயிட்டுருக்காங்க. பாட்டி ரொம்ப வயசாயிடுச்சு போல். இது வந்து தேர் ஊர்வலங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த பாகுபலி படத்துலலாம் வரும் பாருங்களேன், அதே மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. இந்த சீனரியெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆட்டுக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க அவங்க. அந்த பாப்பா அது ஆட்டுக்குட்டிக்கு பால் பாட்டிலில் பால் கொடுக்குறாங்க. மீனவர்கள்லாம் சேர்ந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், இந்த சீனரி சன்செட் சீனரி. அந்த நிழலோடு சேர்த்து எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். ராதாகிருஷ்ணர் ஃபோட்டோலாம் இருக்குது. இந்த சீனரிலாம் செம்மையாக இருந்துச்சுங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்களேன், இது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. அந்த குளத்தில் வந்து தண்ணி லைட்டாக வட்டிருச்சு. பரதநாட்டியம் ஃபோட்டோ இது. அவ்வளோ பெரிய ஃபோட்டோ இது, கொஞ்சம் போர்ட்ரேட் ஃபோட்டோ. மேலே இருக்கிறது வந்து ஒரு சூப்பர் சீனரிங்க, வேறு லெவல். அஜித். நான் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன். ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு இங்கே கிளாஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இங்கே பெயிண்டிங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு என்ன நோக்கம்? நோக்கம்னு பார்த்தா 2 வருஷமாக இங்கே கண்காட்சி வைக்கணுங்கிறது என்னோட நோக்கம். ஸோ அது வைக்க முடியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி வச்சுருக்கேன், சொந்த முயற்சி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வெளியில் வச்சுருந்துருக்கோம். ஓவிய கண்காட்சிங்கிறது இங்கே வைக்கல, பெரம்பலூரில் வைக்கல. ஆனால் சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் நிறைய இடங்களில் வச்சுருக்கோம். பட் பெரம்பலூருக்கு இது புதுசு. நான் சின்ன வயசுலேருந்தே வரைஞ்சிட்ருக்கேன். சின்ன வயசுலேருந்து வரைஞ்சிட்டு இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணி காலேஜ் போய் சேர்ந்தேன். ஸோ காலேஜ் போனதுக்கப்புறம் அதையும்
அதில் இன்னும் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஓவியத்தில் என்னன்றதை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லி தருவீங்களா? நம்ம ஃபைன் ஆர்ட் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லி ஒரு கிளாஸ் வச்சு நடத்திட்டுருக்கோம். கிளாஸ் வந்து இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் யார் வர்றதுனாலும் கிளாஸ்க்கு வரலாம். பெயிண்டிங்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் இங்கே ஒரு 4 பெயிண்டிங் இப்போ சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ பெரம்பலூருக்கு இது புதுசாக இருந்தாலுமே ஓவியங்களை வாங்கியிருக்காங்க. ரசனை உள்ளவங்க நம்ம பெரம்பலூர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிறாங்க. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. நானும் இங்கே சேரலான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கும் இங்கே சேரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம வந்து ஓவியங்களுக்கு விலை கிடையாது, இருந்தாலும் ஓவியத்துக்கான ஒரு ஆசை எல்லாத்துக்கும் ஒரு தூண்டுதல் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த ஓவிய கண்காட்சி.